கடவுள் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறாரு, ஆரோக்கியமாக இருக்கிறாரு, அறிவாக இருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு நாம் தான் வாழ கற்றுக்கணும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், செல்கதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாய். உருப்படியாக வாழ்ந்துட்டு போக முடியும், போகிற வழிக்கு புண்ணியம் தேடிக்க முடியும். அதனால் நம்முடைய அறிவை வைத்து கொண்டு நாம் இந்த செயல்களில் ஈடுபடுறோம். எல்லாரும் இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் இருக்கு இல்லையா, பரமபதம், எல்லோரும் அட் எ டைம் தான் உட்காந்து விளையாடுறோம். நம்ம சில பேர் ஏணியில் ஏறினே இருக்கான், சில பேர் பாம்பு வாயிலே இறங்கினே இருக்கான், சில பேர் ஏணியில் ஏறி பாம்பு வாயிலே இறங்கிடுறான். அந்த மாதிரி தான் வாழ்க்கை கூட. புண்ணிய செயல்கள் என்பவை ஏணி மாதிரி, தவறான செயல்கள் அதுக்கான தண்டனை என்பது பாம்பு வாய் மாதிரி. நம்ம செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்தே நான் நிலைத்தேன்னு சொல்கிற மாதிரி எத்தனையோ பிறவி எடுக்கிறோம் நாம் இந்த உலகத்தில். அதில் மேலே ஏறுறோம், கீழே இறங்குறோம், இப்படியே இருக்குது. இப்போது ஒரு வைகுண்ட ஏகாதசி மகாசிவராத்திரிக்கு எதுக்காக உங்களை பரமபத விளையாட சொல்கிறாங்கன்னா, அந்த தத்துவம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உருப்படுறதுக்கு வழி தேடணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும். அதாவது நீங்களாக பாம்பாயில் இறங்கிறதுக்கான செயல்களில் ஈடுபடக்கூடாது. எப்படியோ கண்ணை மூணு முருகா கோவிந்தான்னு சொல்லி கரெக்டாக தாயம் வந்துச்சுன்னா நீ கேமை ஏற கட்டிடலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் இப்படி தான் பண்ண வேண்டியிருக்கும்.